ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி தான். வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஈச் பீரியட் ஒரு பீரியாடிக் சர்வீஸில் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும். இப்போ R15 V3 V4லாம் பார்த்தீங்கன்னா எம்டிலாம் பார்த்தீங்கன்னா ஈச் சர்வீஸே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்றதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா டாமினார் 400. இதில் வந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ராக்கர் ஆர்ம் அட்ஜஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷிம் எடுத்துகிட்டு இருக்கோம் வெளியே. ஷிம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஷிம்ஸ் இருக்குது. ஸோ ஷிம் சைஸை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சைஸ் மேட்ச் ஆகுதோ அதை போட போகிறோம். அது எப்படி சைஸ் செக் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஜ். ஸோ இதுதான் வால்வோட கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் வால்வில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இந்த கேப் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ கேஜை வச்சு தான் நம்ம இது